ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஸோ இது நம்ம கிளாஸுடைய அப்டேட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ் அகாடமி கிளாஸஸ்ஸு அப்புறம் நம்ம எல்லா கிளாஸுக்கும் மொத்தமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப்லைன் கிளாஸுக்கு இன்ஸ் அகாடமியில் 26 ஸ்டார்ட் பண்ணுறது கன்ஃபார்ம். 26 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 26 கின்ஸ் அகாடமி, சரியா? KHINS, கிங்ஸ்ன்னு அடிச்சிடாதீங்க, கின்ஸ், KHINS, கின்ஸ் அகாடமின்ட்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துடலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 26, 27 தயவு செஞ்சு வாங்க. அதேமாதிரி நேம் லிஸ்ட்டில் கொடுத்தவங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, நீங்கள் இன்னும் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்தால் அப்போ ஆன்லைன் எடுக்க மாட்டியா, அப்போ ஆஃப்லைனில் மட்டும் எடுக்கிறீங்க, ஆன்லைன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஆஃப்லைன் எடுக்கிறது வந்துட்டு எனக்காக, என்னுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக, நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஆஃப்லைன் வந்துட்டு எடுக்கிறது உங்களுக்கு 90% இல்லை ஒரு 80-85% உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸாக வந்துடும், சரியா? ஆஃப்லைனில் என்னென்னா ஃபாலோ அப் இருக்கும். எந்த சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் திருத்திக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஆஃப்லைனு, சரிங்களா? நான் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் வாத்தியார் மாதிரி தாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்துட்டு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். அந்த அட்மாஸ்பியர் இர்ரீப்ளேசபிள், என்ன தான் ஆன்லைன் கிளாஸ் வந்தாலும். அதனால் நம்ம அந்த கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் எனக்கும் வேணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேணுங்கிறதுக்காக ஆஃப்லைன் கிளாஸஸ் வைக்கிறோம். ஸோ அதில் எடுக்கிற 80-85% கிளாஸஸ் வீடியோவாக வந்துடும். அடுத்த விஷயம், நீங்கள் அங்கே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவியா அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, உங்கள் லெவல் கண்டுபிடிச்சி பிடிக்கிறதுக்கு, சரிங்களா? ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ் கிளாஸும் அங்கே போகுது. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளாஸ் வந்துட்டு நான் எடுக்க மாட்டேன், பட் வேறு யாராவது ஸ்டாஃப் எடுப்பாங்க. இங்கிலீஷுக்கு குவான்ஸ் ரீசனிங், இங்கிலீஷ் குவான்ஸ் ரீசனிங் ப்ரிலிம்ஸுக்கு போகும். மெயின்ஸுக்குமே இங்கிலீஷு, குவான்ஸ் ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் இருக்கும், சரியா? ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் உங்களுக்கு நான் வந்துட்டு திருவண்ணாமலையிலேருந்து வருவேன், நான் வந்துட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னு என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவியா நீ அப்படின்லாம் கிடையாது. அப்படிலாம் யாரையும் திருப்பி அனுப்ப மாட்டோம். ப்ரிலிம்ஸ் கிளாஸ் வேணும்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மெயின்ஸுக்கு லெவல் டெவலப் ஆகிற வரைக்கும் ப்ரிலிம்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலாம். பட் மெயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு த்ரெஷ்ஹோல்டு, ஒரு பேசிக் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு தேவைப்படுது. அதனால் நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறோம், சரியா? ஸோ காலையில் 8 மணிக்கு வந்துடுங்க. 8:30 சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு வந்துடுங்க. 8க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அன்றைக்கி ஃபுல்லாக நான் இருப்பேன், அங்கே இருப்பேன். ஸோ உங்கள் டவுட்ஸு, டீட்டெயில்ஸு எல்லாமே கேட்டுக்கலாம். அந்த கிளாஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தது. போன வருஷம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. பேர் வச்சது லாஸ்ட் ஹோப் கிளாஸ். இந்த கிளாஸுக்கு பேரே லாஸ்ட் ஹோப் தான். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு வச்ச பேர். அவங்க வந்து இந்த கிளாஸை ஜாயின் பண்ணும்போது இது வந்து கடைசி வாய்ப்பாக நான் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க லாஸ்ட் ஹோப் சார் இது எனக்கு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாப்புல அவர் அதே வார்த்தையை சொன்னார், லாஸ்ட் ஹோப் அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளாஸ் வந்து லாஸ்ட் ஹோப் கிளாஸ் தான் வச்சுக்கிங்களேன். ஸோ உங்களுக்கு ஒரு கடைசி முயற்சியாக நிறைய ட்ரை பண்ணி நான் லாஸ்ட்டாக ஒரு தடவை புஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. பட்டு கவுண்ட் 150 அந்த ரேஞ்ச் தான், சரியா? பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு 70 இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 30, ஒரு 150, 180க்குள்ளே தான். நான் சொன்னேனே லாஸ்ட் ஹோப்னு ஒரு ஸ்டூடெண்ட், அந்த பொண்ணுலாம் பாஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ கவலைப்பட வேண்டாம், நம்ம முயற்சி பண்ணுவோங்க. நீ வரனா பாஸ் ஆகிடுவீங்கலாம் சொல்ல முயற்சி பண்ணுவோம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச 100% எஃபர்ட்டை எடுப்போம், சரியா? ஸோ ஆஃப்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். ஆஃப்லைன் கிளாஸஸில் ப்ரிலிம்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மெயின்ஸுக்கு குவான்ஸ் ரீசனிங் கிளாஸும் இருக்கும், இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் எடுக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க கூட வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் செஷன் எடுப்பாங்க. அதான் நான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ அடுத்தது நம்ம இந்த இதுக்கு வருவோம். ஆன்லைன் கிளாஸஸ்ஸு 28லேருந்து லைவ் ஈவினிங் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸஸ்ஸு மறக்காமல் வந்துடுங்க. ஒகேப்ஸ் கொண்டு போகிறப்போ கூடவே சேர்ந்து சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணி விட்டுறேன், சரியா? ஸோ நம்ம கிளாஸஸ் கண்டினியூஸாக போகிற கிளாஸஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஒருவேளை கிளாஸஸ் வரலை அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்குங்க. மைக் இஷ்யூஸ், இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூஸு 2-3 பேருக்கு இருக்குது. ஸோ அதை சரி செஞ்சுட்டு கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க. நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐயையோ
கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸோ மெயின்ஸ் கோர்ஸ் ஒன்று இருக்குது நம்மகிட்ட. கிராமர் கோர்ஸ் நேற்று தான் க்ரியேட் பண்ணேன், சரிங்களா? நேற்று தான் க்ரியேட் பண்ணுறேன். 2-3 பயவுலைகள் அதுக்குள்ளேயே உள்ளே போய் வாங்கிட்டு சார் கோர்ஸில் ஒன்றும் இல்லை அப்படிங்கானுங்க. நேற்று தான் க்ரியேட்டே பண்ணியிருக்கேன், இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ இதுக்கான வீடியோஸ் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். இதில் என்ன இருக்குது, என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்லிடுறேன். இந்த A to Z கம்ப்ளீட் கிராமர் கோர்ஸு நாளைக்கு லான்ச் பண்ணுறோம். அதுக்கும் மறக்காமல் வந்துருங்க. பேசிக் 21 பிளேலிஸ்ட்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேசிக் 21 எல்லாம் தாண்டி கொஞ்சம் கம்ப்ளீட் கிராமர் ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய எல்லா கிராமரும் சரி, சென்டென்ஸ் ஃபிட்டிங்கும் சரி, எல்லா டாப்பிக்லேயும் இருக்கிற எரர் கொஸ்டின்ஸும் சரி, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். 1 வருஷத்துக்கு நான் இந்த கோர்ஸை போட்டிருக்கேன். எனக்கு கிளாஸ் எடுக்கவே கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸ் ஆகும். ஸோ 1.5 வருஷத்துக்கு கோர்ஸ் போட்டிருக்கேன். பொறுமையாக தெளிவாக எடுக்க போகிறேன். நான் ஆசைப்பட்டு ரெடி பண்ணுற ஒரு விஷயம் இந்த கிராமரு. ஸோ அவசரப்பட்டு வராது, பட் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான லான்ச்சு நாளைக்கு இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு இப்போ வாங்கிட்டீங்கன்னா உள்ளே எதுவும் இருக்காது. என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கேட்டுட்டு யூஸ் ஆச்சுன்னா மட்டும் வாங்குங்க, சும்மா வாங்கி போடாதீங்க. யூஸ் ஆச்சுன்னா வாங்குங்க. அதே மாதிரி நாளைக்கு லைவ் வாங்க. இந்த கோர்ஸுமே 50 பேருக்கு ஃப்ரீயாக நம்ம கொடுத்துருவோம். 50 பேருக்கு ஃப்ரீ. எந்த கோர்ஸ்னாலுமே நம்ம அந்த 5 மெயின்ஸ் எழுதினவன், அப்புறம் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அவங்க எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இதை 50 பேருக்கு இந்த கோர்ஸை நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம், ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு லைவ் வாங்க. லைவ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லுவேன். அப்போது ஒரு நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ண சொல்லுவேன். அந்த நம்பருக்கு போட்டிங்கன்னா தான் அதிலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ண முடியும், சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்டலுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, கின்ஸ் அகாடமி ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ்னு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு தனியாக ஒரு நம்பர் வைக்கிறேன், பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு நம்பர் வைக்கிறேன். அங்கே இருக்கிற ஐயாவுடைய நம்ம பேச்சுமுத்து ஐயாவுடைய நம்பர் வைக்கிறேன். சில பேர் பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்டர்ஸ்டுட். என் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கொடுங்க, நான் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு உண்மையில் வரவில்லைங்க இருந்துச்சு அப்படின்னா நான் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன், இல்லை சார் கூட உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க. எல்லாமே அங்கே சேஃப் தான், ப்ராப்ளம் இல்லை, சரியா? ஸோ இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேங்க. நாளைக்கு மறக்காமல் இந்த லான்ச்சுக்கு வந்துடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.